ஹலோ வெல்கம் பேக் டு மின்மினிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு இட்லி, கார சட்னி. கம்பு இட்லி பழைய காலத்துலலாம் சிறுதானியம் நிறைய சாப்பிட்ருக்கோம். ஆனால் கொஞ்சம் நாள் மிடில்லலாம் சாப்பிடாம விட்டுட்டு பீஸா, பர்கர் அப்படிலாம் போயிட்டு இப்போ திரும்பவும் மில்லட்ஸ்க்கு நிறைய மாறியாச்சு. 2 கப்பு கம்பு, 2 கப்பு இட்லி அரிசி சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து 1 கப்பு உளுந்து. இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்தில் மட்டும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வச்சுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது 5லேருந்து 6 மணி நேரம் ஊறி ஆயிடுச்சு. இப்போ இது மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக இட்லி மாவு எப்படி அரைச்சி எடுப்போம் அதே மாதிரி தான். ஊற வைக்கும் போது இந்த மாதிரி 2 தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டோம்னா உளுந்து அரைக்கும் போது நல்ல உபரியாக வரும். கம்பு அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருந்தது. இந்த கம்பு வந்து ஊற வச்சு முளை கட்டி வெறும் கம்பாவை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தி. அயன், கால்சியம் நிறைய இருக்கும் இதில். நம்ம இட்லி மாவு எந்த பதத்துக்கு அரைப்போமோ அதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு உளுந்து மாவு ரெண்டுத்தையும் நல்லா உப்பு போட்டு கையில் வச்சு கலந்து வைப்போம். இதுவும் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இட்லி, தோசை எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், அடுத்த நாள் காலையில் இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு. இட்லி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அந்த சட்னிக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாத்தூள், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சின்ன துண்டு புளி, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்து சட்னி வதக்கிக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனேயும் அடுத்தடுத்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகா 2 போடுறோம், ப்ளஸ் மிளகாத்தூளும் போடுறோம். அதுக்கேற்ற மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மசிஞ்சு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்தாச்சு. இப்போ வந்துட்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டு உடனேயும் அது கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, லைட்டாக எல்லாம் சுருங்குச்சுன்னா போதும். நிறைய வதக்கிட்டோமோ அதில் இருக்கிற சக்தியெல்லாம் போயிடும். கொத்தமல்லி, புதினா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். இது உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி. ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். அடுத்து உளுந்து வடைக்கு பச்சை மிளகா சேர்த்து உளுந்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் மிக்சிலேயே. இந்த சட்னி இட்லிக்கும் நல்லாயிருக்கும், இந்த வடைக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக. வடைக்கு வந்துட்டு அரிசி மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், வெங்காயம் எல்லாம் சேர்க்கல. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடை தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, வடையும் ரெடி, சட்னியும் ரெடி. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப சூடாக இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி மில்லட்ஸ் சேர்ந்து இட்லி சேர்த்துக்கலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சேர்த்து இட்லியில் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு பசங்க நிறைய இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம கூழ் அந்த மாதிரிலாம் காய்ச்சி கொடுத்தா அப்போ இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. சட்னி இந்த மாதிரி மேலே ஊற்றி வடைக்கும் இட்லிக்கும் சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதிலே வந்துட்டு தோசையும் ஊற்றணும் நைட்டுக்கு, அதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. கம்பு சேர்த்துருக்கோன்றது மட்டும்தான், ஆனால் இட்லி, தோசை எந்த வித்தியாசமும் இல்லை. நார்மலாக நம்ம அரிசி மாவில் செய்யும் போது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நல்லா வந்தது சாஃப்டாக. தோசையும் ரொம்ப கிறிஸ்பாக நல்லா வந்தது. பாருங்கள், கலர் நல்லா மொறு மொறுன்னு. சாம்பார் கூட சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.